ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொடி மாஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு கொஞ்சம் வாழைப்பூ எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்து இங்கே ஒரு வெள்ளையாக ஒரு ஸ்கின் இருக்கும் ரிமூவ் பண்ணி நான் வச்சுருக்கேன். வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் வாழைப்பூவும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை ஒரு 1 hour ஊற போட்டிருக்கேன். இதில் ஒரு 3 மிளகாய். இப்போ முதல்ல இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதை ஆவியில் வேக வச்சுக்கலாம். இட்லி குக்கரில் நீங்கள் வச்சு வேக வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு 2 minutes மைக்ரோவேவில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதில் நான் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன். இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டோம். நான் மைக்ரோவேவில் ஒரு 2 minutes வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஜஸ்ட்டு கண்டெய்னரில் வச்சு நம்ம அப்படியே ஒரு 2 minutes வச்சா போகிறோம். இப்போ நல்லா மைக்ரோவேவில் ஒரு 2 minutes வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட தேவைப்படும். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த பருப்பில் நம்ம 3 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வாழைப்பூவை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். நம்ம வாழைப்பூ சாப் பண்ணி உடனே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சாப் பண்ணி உடனே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் தனியாக கூட கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம். இல்லை ஆவியில் வேக வச்சும் நீங்கள் செய்யலாம். பட் அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ். இப்படியே இது வெந்துடும். இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாய் போட்டிருக்கோம், அதில் 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்குள்ளே வதங்கிடுச்சு. இதை ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறம் அதை வதக்கி நம்ம செய்கிறத காட்டிலும் இது உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியும் கூட. சில பேர் தண்ணியில் கூட போட்டு அதை குக் பண்ணுறாங்க. பட் தண்ணியில் போட்டு குக் பண்ணால் அதோட எசன்ஸ் எல்லாம் போயிடும். அதனால் இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக செய்கிறது கொஞ்சம் ஹெல்த்தி. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிள் தான். இந்த கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இது கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் இதுக்கு. பட் யூஷுவலாக வாழைப்பூக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. பட் நம்ம பருப்பு போடுறதுனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். அப்படியே கலக்கி விடுங்க. நல்லா இந்த பருப்போடு சேர்ந்து அந்த வாழைப்பூ நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது. நல்லா உதிரியாக நல்லா இருக்குது.
இப்போ நம்ம ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். வாழைப்பூ பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சூப்பராக இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.